வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருவேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிக்கோங்க எண்டிங் வரைய. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கு தான் வெட்டிங்க்கு தான் நம்ம வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சென்டரில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் ஃபஸ்ட்டு எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளவர் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணால் தான் கரெக்டாக அந்த ட்ராப்ஸ் வீடியோ வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருந்திருக்கும். அதுக்கு ரைட் சைடு கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ளூ கலரை வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து 28 கீழே 50 இருக்கும். அந்த 50 மட்டும் ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த ஃப்ளவர் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 30 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பேஜ் லிங்கும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோஸை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் வந்து இன்னொரு ஸ்டெப்ஸை வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோட்டோஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு பதிலாக வேறு ஒரு ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்றதில்ல. அதுக்கு அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எகைன் வந்து ஒரு ஃபோட்டோஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவே நீங்கள் ஜூம் பண்ணி கையில் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக அந்த வெட்டிங்க்கு வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.